மக்களவைத் தேர்தலில் டெபாசிட் தொகையை பறிகொடுத்த வேட்பாளர்கள் அதிகம் கொண்ட கட்சிகளில் பகுஜன் சமாஜ் முதலிடத்திலும், காங்கிரஸ் 2ஆம் இடத்திலும், பாஜக 6ஆம் இடத்திலும் உள்ளன. அண்மையில் நிறைவுற்ற மக்களவைத் தேர்தலில் டெபாசிட் இழந்த வேட்பாளர்கள் குறித்த விரிவான விவரங்கள் தேர்தல் ஆணைய இணையதளம் மூலம் தெரியவந்துள்ளது. இத்தேர்தலில் போட்டியிட்ட 8360 வேட்பாளர்களில் 7194 பேர் டெபாசிட் இழந்துள்ளனர். அதிக வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்த அரசியல் கட்சிகளில் பகுஜன் சமாஜ் முதலிடம் வகிக்கிறது. இக்கட்சி களமிறக்கிய 488 வேட்பாளர்களில் 476 பேர் தங்கள் பிணைத் தொகையை இழந்துள்ளனர். அடுத்தபடியாக காங்கிரஸில் 51 வேட்பாளர்களும், பிபிஏ கட்சியில் 37 பேரும் டெபாசிட் இழந்துள்ளனர். வஞ்சித் பகுஜன் அகாதி கட்சி அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் நடத்தி வரும் கட்சியாகும். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் 33, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் 30 வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த 28 பேர் டெபாசிட் இழந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் 23 பேர் வைப்புத் தொகையை இழந்துள்ளனர். இந்திய குடியரசுக் கட்சி அதுவாலே பிரிவில் 23 பேர், எம்ஐஎம் கட்சியில் 12 பேர், சமாஜ்வாதி கட்சியில் டெபாசிட் இழந்துள்ளனர். டெபாசிட் இழந்த வேட்பாளர்களை அதிகம் கொண்ட மாநிலங்களில் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன.